வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். விவோவோட அடுத்த TWS விவோ TWS2 ANC. ஆக்சுவலாக TWS2 தான் குளோபலில் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து TWS2 ANC அப்படின்னு லான்ச் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் தான் ஆச்சு லான்ச் ஆகி, ஒரு லாஸ்ட் வீக் லான்ச் ஆச்சு. ஸோ நான் ஒரு 1 வீக் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது, ANC குவாலிட்டி எப்படி இருக்குது, 6000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ ANC குவாலிட்டி எப்படி இருக்குது, மற்றபடி கால்ஸுக்கு எப்படி இருக்குது, ஸோ பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்லாம் இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஹெட்செட் வெளில எடுத்துட்டேன். ஸோ இதை இங்கே வச்சுருவோம். நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன கலர், ப்ளூ கலர். ஸோ என்ன ப்ளூ அப்படின்னு போட்டிருக்குன்னா, ஸோ ANC ஹெட்ஃபோன்ஸ் மார்ச்சே இம்போர்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ ஸ்டாரி ப்ளூ. ஸோ இதுதான். இதை தவிர ஒயிட் கலரும் வருது. பாக்ஸில் வந்து MRP 6999 போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து அதோட டிசைன் போட்டிருக்கு, இந்த இதோட டிசைன், அவ்வளோதான். வேறு அது மேலே பாக்ஸ் கண்டென்ட்ஸு போட்டிருக்கு. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எப்பயும் போல் தான். ஸோ எப்பயும் போல் ஒரு இயர் டிப்ஸ். ஸோ தனியாக அவங்க கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து இயர் டிப்ஸு ஆல்ரெடி மீடியம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ ஸ்மால் அண்டு லார்ஜ் இயர் டிப்ஸ் இருக்கும். அது தவிர USB Type A to Type C கேபிள் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஆப்போசிட் சைடில் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல். ஸோ இது ரெண்டுமே இருக்கும். ஸோ அவ்வளோதான். வேறு எதுவுமே பாக்ஸ் கண்டென்ட்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி. ஸோ ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷ் தான். ஸோ கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டும். ஸ்க்ராச்சஸ் ஆல்ரெடி எக்கச்சக்க ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸோ செம்மையாக ஸ்க்ராட்ச் ஆகும், ஏன்னா ஃபுல்லாக கிளாஸி இதுதான். ஸோ மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கலாம், ஏன் வந்து ஃபுல்லாக கிளாஸியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரில. ஸோ பில்டு குவாலிட்டி ஆவரேஜ் பில்டு குவாலிட்டி, அவ்வளோதான். அது தவிர ஃப்ரண்ட்டில் வந்து விவோ பிராண்டிங் இருக்குது. ஒரு லைட் ஒன்று எரியுது, நோட்டிஃபிகேஷன் அந்த லைட்டு. ஸோ இது பேட்டரிக்கு வந்து க்ரீன் கலரு, ரெட் கலர் இந்த மாதிரிலாம் எரியும். பேரிங் போது ஒயிட் கலர் லைட்டும் எரியும். ஸோ அது தவிர பேரிங் மோடுக்கு ஒரு தனி பட்டன் ஒன்று இருக்குது. பாட்டமில் USB Type C போட்டிருக்கு. ஸோ மேக்னெட்டிக் இந்த இதெல்லாம் ரொம்ப காம்பேக்ட். 500 mAh கேஸ் வந்து ரொம்ப காம்பேக்டான கேஸ் தான். ஸோ பாக்கெட்லேயே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பட்ஸோட குவாலிட்டி வந்து பட்ஸும் ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷ் தான். ஸோ ஃபுல்லாக ஃபிங்கர் பிரிண்ட், இதுவும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டும், கிளாஸியாக இருக்குது, ஸ்க்ராட்ச் ஆகும், எல்லாம் ஆகும். பட்ஸோட டிசைன் ஓகே, நல்ல காம்பேக்ட், ஒரு ஆங்கிள்டு இதுவாக இருக்குது. ஸோ அதனால் டிசைன் நல்லாயிருக்கு. இதில் இதுவும் இருக்குது, ஆட்டோ ப்ளே பாஸ்க்கு வந்து சென்சார்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து சென்சார்ஸ் இருக்குது. அதான் மைக்ரோஃபோன் வந்து நிறையா இருக்குது, 3 மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இது உள்ளேயே ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. அது தவிர பின்னாடி மைக்ரோஃபோன் இருக்குது, பாட்டம்லேயும் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ கான்டாக்ட்ஸும் பாட்டமில் பார்க்கலாம். ஃபிட்டு வந்து ஃபிட் எந்த இஷ்யூஸுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக கீழே விழவே விழாது. ஸோ ஃபிட் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த இதோட பில்டு குவாலிட்டியும் தான் ஆவரேஜ் பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது தவிர நம்ம ஆப்பில் ஓப்பன் பண்ணுவோம். ஆப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 12.2 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி ஓகே, டீசெண்டாக தான் இருக்குது. நிறைய மோட்ஸ் வேறு இருக்குது. ஸோ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ இது வந்து தனியாக ஆப் தேவை, ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இருக்குது. iOSல தேடி பார்த்தேன். ஸோ விவோ இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் FunTouchOS இருக்கிற விவோ ஃபோன்ஸு, அப்படி இல்லைன்னா இந்த ஃபோன்ஸ் ஐக்கூ ஃபோன்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஐக்கூ மியூசிக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ்லலாம் வந்து இதுலேயே கண்ட்ரோல்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் கண்ட்ரோல்ஸ் போனால் ஸோ இயர்ஃபோன் டிடெக்ஷன், ஸோ ANC இதெல்லாமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் வந்து aptX அடாப்டிவ். ஸோ மெயினாக வந்து இவங்க ஹைலைட் பண்ணுறது ப்ளூடூத் 5.2 இருக்குது. அது தவிர aptX அடாப்டிவ் இருக்குது. ஸோ நார்மல் aptXக்கும் aptX அடாப்டிவ்க்கு என்னென்னா, லோ லேட்டன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எனேபிள் ஆகிடும். ஸோ aptX அடாப்டிவில் ஆட்டோமேட்டிக்காக லோ லேட்டன்சி எனேபிள் ஆகிறதுனால தனியாக கேமிங் மோட் அந்த மாதிரி எதுவுமே போவானா. ஸோ லேட்டன்சி வந்து 88 milliseconds இருக்குது. ஓகே, கேமிங்க்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ அது தவிர வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அடாப்டிவ் போட்டால் அதை ஆஃப் பண்ணிட்டா AC மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அது தவிர ANC மோடு இதெல்லாம் இருக்குது. இயர்ஃபோன் டிடெக்ஷன் இருக்குது, இயர்ஃபோன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுதான் மெயின். தனியாக கஸ்டமைஸ்டு ஈக்குவலைசர் கிடையாது. ஸோ இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். கிளியர் வாய்ஸ் வந்து நான் இது யூஸ் பண்ணும்போது பாட்காஸ்ட் எதாவது கேட்கும்போது கிளியர் வாய்ஸ் வச்சுப்பேன். மியூசிக் வந்து மெகாபாஸ் போகலாம். அது தவிர கிளியர் ஹை பிச்சுக்கு வந்து ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிளியர் ஹை பிச்சுன்னு ஒரு ஆப்ஷனு.
ஓகே, ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே 12.2 mm டிரைவர்ஸ் வந்து டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி தான் இருக்குது. வால்யூம் மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்குது. சாதாரண ஹெட்ஃபோன்ஸில் ஒரு இயர்ஃபோன்ஸில் ஒரு 50-60 கேட்குற மாதிரி இருந்தால் இதில் வந்து ஒரு 70-80 அந்த மாதிரி வச்சா தான் கொஞ்சம் லவுடாக இருக்குது. ஆடியோ வந்து இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்திருக்கலாம் இந்த இதில். இவ்வளோ பெரிய டிரைவர்ஸ் கொடுத்துட்டு ஆடியோ லவுட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது தவிர இதில் தனியாக ஃபைண்ட் இயர்ஃபோன்ஸ். ஸோ இது வந்து அதான் சவுண்டு போட்டு அந்த இயர்ஃபோன்ஸ் தனியாக ஒரு மேப்பில் வந்து லொக்கேஷன் அதெல்லாம் காட்டுது. அதுதான் ஃபைண்ட் இயர்ஃபோன்ஸு. மற்றபடி வேறு எதுவும் தனியாக ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆனால் ஷார்ட்கட் ஆக்ஷன்ஸ், ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஏன்னா நிறையா இதில் வந்து இந்த இடத்துல இருக்கும் டேப் கண்ட்ரோல்ஸு, ஆனால் இவங்க வந்து இந்த ஸ்டெம்மில் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இந்த ஸ்டெம்மில் தான். ஸோ ப்ளே பாஸ் வந்து இந்த ஸ்டெம்மில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் சாங் ஸோ பிஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளே பாஸ்க்கு வந்து இப்படி பிஞ்ச் பண்ணால் ப்ளே, ஸோ இப்படி பிஞ்ச் பண்ணால் பாஸ், அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதை 2 தடவை பிஞ்ச் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போகிற மாதிரி. ஸோ இதை கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து டர்ன் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி மோடு ஆப்ஷன் இருக்குது. அது தவிர நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி இந்த ஆப்ஷன் இருக்குது. அது தவிர ஆஃபு, ஆனு, டிரான்ஸ்பரன்சி. ஸோ இந்த மாதிரி நிறையா கஸ்டமைசர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ஆனால் என்னென்னா பிஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி பண்ணி இப்படி ட்ராக் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், இப்படி பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க எங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், யூஸேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அப்பப்போ யூஸ் பண்ணால் இது வந்து பழகிடும் இந்த ஷார்ட்கட்ஸு. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப கம்மி மாடல்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து இவங்க இந்த இதில் கொடுத்துருக்காங்க, நல்லது தான். அது தவிர நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இவங்க 40 dB வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் நிறைய மோட்ஸ் வேறு இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா அடாப்டிவ் இருக்குது. அடாப்டிவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் லவுடாக டிராஃபிக் நாய்ஸில் போனீங்கன்னா ஃபுல்லாக 40 dB வரைக்கும் வரும். கொஞ்சம் ஏசி நாய்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். ஸோ ரொம்ப கம்மி நான் இதுவே இல்லை அப்படின்னா மைல்டில் போகும். ஸோ வேணான்னா அடாப்டிவ் வேணாம் அப்படின்னா டெப்த்துன்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது, மைல்டுன்னு இருக்குது. ஸோ 3 மோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் குவாலிட்டி வந்து ஓகே டீசெண்டாக இருக்குது. 40 dB அளவுக்கு இன்னும் தெரில. ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நத்திங்கும் OnePlus Buds Z2-வும் கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷனோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரொம்ப நாய்ஸ் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லெவல் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது 40 dBக்கு. இவங்க வந்து 40 dBக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு 30 dB அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 40 dB அளவுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை. டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் இவங்க இதிலெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதை ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பரன்சி மோட் ஸ்விட்ச் ஆகிற மாதிரி இருக்குது நத்திங்லலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் இல்லை. கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஏதோ நாய்ஸ் கேன்சலேஷன் எதோலாம் தனியாக டெக்னாலஜிலாம் நிறைய யூஸ் பண்ணி 3 மைக்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கால் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இன்டோருக்கு வந்து சூப்பராக பெஸ்ட்டாகவே இருக்குது. ஆனால் அவுட்டோரில் வந்து கண்டிப்பாக டிராஃபிக் நாய்ஸு ஓரளவுக்கு கேட்குது. இவங்க வந்து போன இதை கம்பேர் பண்ணும்போது 150-145% வந்து பெட்டராக ஆக்கியிருக்கும் அவுட் சைட் நாய்ஸ்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. போன ஜென்ரேஷன் வந்து TWS நியோ ஏதோ லான்ச் ஆச்சு இந்தியாவில், ரொம்ப ஒரு 2020 லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கால் நாய்ஸ் கேன்சலேஷன் பெட்டர் தான். ஆனால் நத்திங் அளவுக்குலாம் இல்லை. ஸோ நத்திங்கு, OnePlus இதெல்லாம் வந்து கால் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து சூப்பராக இருக்கும். Buds Z2 இதெல்லாம். ஸோ இதில் வந்து இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம். ஸோ நான் ஐயா கூட வந்து கான்வர்சேஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு கேளுங்க. குவாலிட்டி எப்படி இருக்குது? ஓகே, ஆனால் நாய்ஸ் தான் கேட்குது. vivo TWS 2 வாய்ஸ்லாம் நல்லா கேட்குதாங்க, பட் சைடு நாய்ஸும் கேட்குது. அந்த அளவுக்கு இல்லை, இல்லை. நான் வாய்ஸ் கிளியராக இருக்கு. 6000 ரூபாய் ANC. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நத்திங் காம்படிஷன் தான். நத்திங்கும் 6000 ரூபாய், இதுவும் 6000 ரூபாய். ஓகே ஓகே. சைடு நாய்ஸ் கேட்குதா? கேட்குது கேட்குது கேட்குது. ஓகே, பரவாயில்ல, நல்லதாக இருக்கு ஆடியோ.
ஓகே ஓகே. ஸோ கேட்டிருப்பீங்க குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கா? ஸோ நத்திங்கோட இதையும் ஆல்ரெடி ரிவ்யூலாம் போட்டிருக்கு. ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணால் ஓகே இது இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, அடுத்தது பேட்ரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இவங்க அஃபிஷியலாக எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 7.8 எவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ 45 mAh பேட்ரி ஹெட்செட்டில் இருக்குது. அது வந்து இவங்க 7.3 hours ஸ்டாண்டலோன் போட்டிருக்கு. ANC யூஸ் பண்ணால் 4.1 hours அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 hours 5 to 5.5 hours கிட்ட வருது. நான் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக தான் வச்சு யூஸ்வலாக வந்து 50-60 தான் இப்போ நார்மல் ஹெட்செட்டுக்கு. ஆனால் இதுக்கு வந்து ஒரு 70 to 80% வால்யூமில் தான் வச்சு கேட்டேன். ஸோ அதனால கூட இருக்கலாம், கொஞ்சம் 5 hours தான் வந்துச்சு. 5 hours ஓகே டீசென்ட் தான், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அது தவிர காலுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஒரு 4 hours இல்லை அது கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா காலுக்கு வந்து அவங்க நாய்ஸ் கேன்சலேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து கால் யூஸ் பண்ணும்போது இது கம்மியாக தான் கிடைக்கும். இந்த கேஸில் இருக்கிற பேட்ரி வந்து 500 mAh பேட்டரியில் ஸோ 505 mAhல் 29 hours போட்டிருக்கு டோட்டல் பேட்டரி லைஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல். ஸோ எனக்கு மிக்ஸ்ட் யூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 hours அந்த மாதிரி வந்தது. நான் எப்பயுமே நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ண மாட்டேன், ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 hours யூஸ் பண்ணால் அதில் வந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு 23 to 25 hours கிட்ட வந்துச்சு. ஸோ நான் ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து சார்ஜ் பண்ணேன். இந்த இதை ஒரு வாரத்தில் வந்து ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன் ஒரு 4 to 5 hours அந்த மாதிரி. ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கே இல்லை இதில். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 hour ஆகும். மற்ற இதெல்லாம் வந்து 10 minutes சார்ஜ் பண்ணால் எவ்வளோ ஹவர்ஸ் ப்ளேபேக், ஸோ 1 hour ப்ளேபேக்கு 2 hours ப்ளேபேக் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இல்லை. ஆனால் ஓகே ஃபுல்லாக ட்ரெயின் ஆனால் மட்டும்தான் 1 hour ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 50-40% ட்ரெயின் ஆனால் ஒரு 1/2 hourலேயே சார்ஜ் ஆகிடும். ஆனாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி கேஸு இது ப்ளஸ் கேஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ ஓவராலாக இந்த இது வாங்கலாமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கட் ஆகட்டும் வாங்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 6000 rupeesக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதோட 5000 rupeesக்கு OnePlus Buds Z2 அது வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இல்லை, ஆனால் Buds Z2 வந்து கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி மாதிரி இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் பாஸ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து பாஸ் டீசெண்டாக இருக்கும். ஆனால் ஆடியோ குவாலிட்டி வந்து நத்திங் இயர் ஒனில் தான் நத்திங் இயர் ஒன் டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்கான டிசைன் தான். கேஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கட் ஆச்சுன்னா அண்டர் 5000க்கு வந்தால் இது கண்டிப்பாக வாங்கலாம். 6000க்கு ஸ்லைட்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து aptX அடாப்டிவ் இருக்குது. ஸோ லோ லேட்டன்சி ஓகே ஓரளவுக்கு டீசென்ட்டு. அதே மாதிரி மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஒரே நேரத்தில் 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம், அப்படியே ஸ்விட்சும் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டிவைஸில் வந்து உங்களுக்கு கால் வருது அப்படின்னா அதுலேருந்து வந்து இப்போது இதில் ஒரு ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கு, பிசியில் இருக்குது. ஸோ பிசியில் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஃபோனில் கால் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஸ்விட்ச் ஆகிக்கும். அந்த ஆப்ஷனும் இருக்குது. கால் குவாலிட்டியும் ஓரளவுக்கு டீசெண்டான கால் குவாலிட்டி இருக்குது. 40 dB ஏஎன்சியும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. கண்ட்ரோல்ஸு வால்யூம் கண்ட்ரோல்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அட்வான்டேஜ் தான். பேட்டரி லைஃப்பும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ கான்ஸ் என்ன அப்படின்னா அந்த கேஸ் தான். ஃபுல்லாக கேஸு ஹெட்செட் ரெண்டுமே கிளாஸி ஃபினிஷு. ஸோ அதனால் நிறைய ஸ்க்ராச்சஸும் இதுவாகும். ஸோ இவங்க கேஸுக்கும் கவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷ் தான். ஸோ அதுவும் டிஸ்அட்வான்டேஜ் தான். லோ லேட்டன்சி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். aptX அடாப்டிவ் ஓகே தான், தனியாக கேமிங் மோட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான லோ லேட்டன்சி இருந்திருக்கலாம். 88 millisecondsோட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அது தவிர ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அதுவும் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அப்புறம் IP54 ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபு இயர்பட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. கேஸுக்கு வந்து ஐபி ரேட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ OnePlusல வந்து கேஸுக்கும் ஐபி ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இதுதான் வந்து vivo TWS 2 ANCயோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க.